நவைத்து சௌமகதின் அன் அதாயி பருவி ரமலான ஆதிகி சனத்தி லில்லாஹி தஆலா. இது ஏன் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்றால், இவர்கள் பின்பற்றுகின்ற 4 மதுஹபுகளிலும் நியத்து வைப்பது கடமை, அதை வாயால் மொழிவது சுன்னத்து என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் சுன்னத்து அல்ல, அது பித்அத். அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிதான் இது. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த ரமலானில் எங்கு பார்த்தாலும் மார்க்க சொற்பொழிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரேடியோவை எடுத்தால் காலையில் இருந்து இரவு வரை சஹர் நேரமும் கூட இந்த மார்க்க சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன. அவைகளை எடுத்து பார்த்தால் 100க்கு 50 உண்மைகளும் 50 பொய்களும் காணப்படுகின்றன. அவர்களுடைய சொற்பொழிவுகளில் நடைபெறக்கூடிய இந்த விடயங்களில் உள்ள பிழைகளை மட்டும் நான் சுட்டிக்காட்டுகின்றேன். சூமு தஸஹு, நோன்பு பிடியுங்கள், உங்களுக்கு அது நோய்க்கு நிவாரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்வார்கள். இது சஹீஹான ஹதீஸ் அல்ல. இந்த ரமலானை 3ஆக பிரிப்பார்கள். முதல் 10 ரஹ்மத், நடு 10 மக்ஃபிரத், கடைசி 10 இல்துகுன் மினன்னார், நரக விடுதலை என்று எல்லா உலமாக்களும் பேசி வருகிறார்கள். இதுவும் சஹீஹான ஹதீஸ் அல்ல. ரஹ்மத்து எப்போதும் இருக்கிறது, மக்ஃபிரத்து எப்போதும் இருக்கிறது, நரக விடுதலையும் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ரமலானை பற்றி வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ், சுவனத்தின் வாயில்கள் மூடப்படும், திறக்கப்படும், நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படும். இது விசேஷமாக இதில் ஒரு விளக்கம் விளங்குகின்றது. அதிகமானவர்களுடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான், நரகவாசிகளாக இருக்கக்கூடிய பாவங்களை மன்னித்து நரகத்திலிருந்து விடுதலையாக்குகிறான். இந்த கடைசி 10 நரகத்தின் விடுதலை என்று வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ், இது வஹீஹான ஹதீஸ், எல்லா உலமாக்களும் சொல்லுகின்றார்கள். 3வது குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் என்ற ஆயத்தை ஓதுவார்கள். அதில் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதற்காக நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்பதை சொல்வார்கள். அது சரி. அதே நேரத்தில் இதற்கு இன்னொரு கருத்தும் இருக்கிறது, பொருத்தமானது. தத்தகூனுக்கு 2 கருத்து. ஒன்று, நீங்கள் தக்வாதாரிகள், பயபக்தி உடையவர்களாக ஆகுவதற்காக நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். இன்னொரு கருத்து இருக்கிறது, தத்தகூன், உங்களை நீங்கள் காத்துக் கொள்வதற்காக. எதிலிருந்து? நரக நெருப்பிலிருந்து. இதற்கு சஹீஹான ஹதீஸும் ஆதாரமாக இருக்கிறது. அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு கேடயம். எப்படி யுத்தத்தில் எதிரிகளில் இருந்து வரக்கூடிய அந்த ஆயுதங்களை இந்த கேடயம் தடுக்கின்றதோ, அதே போன்று நரகத்திற்கு போக விடாமல் நோன்பு தடுக்கும். எனவே இந்த தத்தகூன் என்பதற்கு நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்கு என்ற கருத்து இருக்கிறது, உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காத்துக் கொள்வதற்கு என்ற கருத்து இருக்கிறது. இதை யாரும் சொல்வதே இல்லை. இதை விட்டுவிட்டு சுயமாக அவர்கள் ஒரு இன்னொரு கருத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நோன்பை ஏன் அல்லாஹ் கடமையாக்கினான் என்றால், பணக்காரர்கள் ஏழைகளின் இந்த பசியை உணர்ந்து கொள்வதற்கு கடமையாக்கியிருக்கிறான் என்று பரவலாக சொல்வார்கள். குர்ஆன் ஹதீஸில் இப்படி இல்லை. இது மனிதர்களால் உருவாக்கி கொண்ட கருத்து. சரி, இது சரியா என்று பார்த்தால் இது முற்றிலும் பிழையானது. ஏனென்றால் பணக்காரன் ஏழைகளின் பசியை உணர்ந்து அவர்களுக்கு செலவு செய்வதற்கு தான் நோன்பை கடமையாக்கியிருக்கிறான் என்பது சரியாக இருந்தால், அவன் வாழ்க்கையிலே ஒரு நோன்பு பிடித்தால் போதும், விளங்கிவிடும் பசியின் கொடுமை. ஒவ்வொரு வருடமும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, ஏழைகளுக்கு தேவைப்படாத நோன்பு. அவர்கள் ஏற்கனவே பசியிலே தான் இருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப நோன்பு பிடித்து பசியை உணர்ந்து என்ன செய்ய போகிறார்கள்? பணம் இல்லை செலவு செய்ய. எனவே ஏழைகளுக்கு நோன்பு தேவையில்லை என்று வரும். எனவே இப்படி குர்ஆன் ஹதீஸில் இல்லாத விடயங்களை மார்க்கத்தை நுழைப்பதனால் வரக்கூடிய பாடுபடுமான விளைவுகள் தான் இவைகள். இந்த கேள்விகளுக்கு அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள்? எனவே தத்தகூன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதற்கு 2 கருத்து. ஒன்று, இறையச்சம் உடையவர்களாக மாற நோன்பில் அதிகமான அமல்கள் செய்யப்படுகின்றது, தக்வா உருவாகும், அது சந்தேகமில்லை. அத்தோடு இந்த நோன்பு நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாகவும் இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். 4வது விடயம், சஹர், ஃபஜ்ருடைய அதானுக்கு சுமார் ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இதுதான் சரி. ஆனால் பிரிவுகளில், கலண்டர்களில் 1/2 மணி நேரத்திற்கு முன்னால் சஹர் முடிந்து விடுகிறது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். 4:30க்கு ஃபஜ்ருடைய அதான் என்றால் 4 மணிக்கு சஹர் முடிந்துவிடும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். உண்மையில் சஹர் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தை முடிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுவும் இஸ்லாத்துக்கு முரணானது. 5வது விடயம், சஹருக்கு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது ஃபஜ்ருக்கு அதான் சொல்லிவிட்டால் அந்த உணவை வாங்கி எடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள், சொல்லுகின்றார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது வாங்க சொல்லிவிட்டால்
அந்த பாத்திரத்தை கீழே வைக்காதீர்கள், நீங்கள் ஆரம்பித்ததை முடித்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் இஸ்லாம். அவர்கள் இதற்கு மாற்று கருத்தில் இருக்கிறார்கள். ரமலானில் குளம், ஆறு, கடல் இவைகளில் தாண்டு குளிக்கக்கூடாது, வாசனை போடக்கூடாது, சுருமா போடக்கூடாது என்பது மதுஹபுகளின் சட்டம். ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இதை பற்றி எந்த ஒரு தடையும் கிடையாது. 7வது, ரமலானில் 27 வந்து விட்டார், அதை லைலத்துல் கத்ர் என்று அவர்கள் சொல்லி அதிலே கொண்டாட்டம் நடத்துவார்கள். இதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை. கடைசி 10 லைலத்துல் கத்ர் ஒத்தையிலே வரும், எப்போது என்று தெரியாது, மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இவர்கள் 27 அன்றைக்கு 27 வகையான கீரை வகைகள் போட்டு ஒரு கஞ்சி காட்சி பகர்வார்கள். இது ஒரு மூட நம்பிக்கை, இது இஸ்லாத்தில் இல்லை. இதே போன்று ரமலானில் நிய்யத்து வைப்பார்கள். நபைத்து சௌமகதின் அன் அதாயி பருவி ரமலான ஆதிஹி சனத்தி லில்லாஹி தஆலா, இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தில் பருவான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து வைக்கிறேன். இது ஏன் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்றால், இவர்கள் பின்பற்றுகின்ற 4 மதுஹபுகளிலும் நியத்து வைப்பது கடமை, அதை வாயால் மொழிவது சுன்னத்து என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் சுன்னத்து அல்ல, அது பித்அத், நோன்பையே பாராட்டுவது. அப்ப 4 மதுஹபுகளின் இமாம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களை பின்பற்றுபவர்கள் தங்களுடைய நூல்களிலே இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை உலமாக்களும் சரியாக குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்யாமல் சொல்லி பொதுமக்களும் இதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது சுன்னத்து அல்ல, இது பித்அத். பித்அத் என்பது இணை வைத்தல். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர உள்ள பிரிவுகளில் இந்த நிய்யத்தை சொல்கின்றார்களே, அனைவரும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள், அவருடைய இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அடுத்தது ஒரு ஹதீஸில் வருகின்றது, இந்த உம்மத்து நனவில் இருக்கும் எது வரைக்கும் என்றால் நோன்பு திறப்பதை துரிதப்படுத்தும் வரை என்று வந்திருக்கிறது. இதை பிழையாக விளங்கிக் கொண்டு சிலர் சூரியன் மறைவதற்கு 4-5 நிமிடங்களுக்கு முன்னாலும் நோன்பு திறக்கிறார்கள். இது பிழை. இந்த ஹதீஸுடைய கருத்து, நோன்பு திறப்பது எப்போது என்றால் சூரியன் மறைந்தவுடன். 6:30க்கு சூரியன் மறைகிறது என்றால் நோன்பு திறக்க வேண்டியது. பாங்கு சொல்வது நிபந்தனை அல்ல, பாங்கு சொல்வது மக்ரிப் தொழுகை. எனவே சூரியன் மறைந்ததும் நோன்பு திறக்க வேண்டும், அதற்கு முன்னால் திறப்பது கூடாது. இன்னும் சில கூட்டத்தார் இருக்கிறார்கள் பிரிவுகளில், பேணுதல் என்ற வகையில் சூரியன் மறைந்து 4-5 நிமிடங்களுக்கு பிறகு நோன்பு திறப்பார்கள். அதுவும் ஹதீஸுக்கு முரண். எனவே சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறக்க வேண்டும். அதான் என்பது நோன்பு திறப்பதற்குரிய நிபந்தனை அல்ல, அது தொழுகைக்குரியது. பள்ளியில் பாங்கு சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, சூரியன் மறையும் நேரத்தை நாங்கள் சரியாக அறிந்து கொண்டால் நோன்பு திறக்க வேண்டும்.